ஓகே மக்களே, நாங்கள் ஒரு 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 வாட்டி கூட இந்தமாரி யோசிச்சதே இல்லை. இந்தமாரி ஒரு வீடியோ எடுப்போன்னு நாங்கள் என் லைஃப்பில் நாங்கள் நினச்சதே இல்லை. இப்படி வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறப்போ எப்படி அதை சொல்கிறதுனே தெரியல. இப்போ எங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் 4 பேர் இல்லை, மறுபடியும் 3 பேர் தான். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. நிறைய எங்கள் லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு. அப்போ கூட நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவோம். பட் இந்த டைம் வந்து நாங்கள் நிறைய யோசிச்சு வச்சுருந்தோம். பட்டு திடீர்னு இப்படி ஆகும்ன்ட்டு எதிர்பார்க்கலையா. நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் வீடியோ போடல, 4 டேஸாக என்னாச்சும் ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து எங்கள் லைஃப்பில் எக்கச்சக்கமான மென்டல் ட்ராமாஸ், நிறைய லாஸ், நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட இதை சொல்லணும், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் இதை கன்வே பண்ணிடணுன்ட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது என்ன ஏது அப்படின்றது, ஏன்னா நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ யாராவது ஒருத்தவங்க பண்ணுறாங்க, 3 months அவங்க பேபி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேபி இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க பண்ணுறதை நான் பார்த்தாலே எனக்கு ஃபியர் வந்துடும், கஷ்டம் வந்துடும், ஃபியரும் வந்துடும். நமக்கு இப்படி ஆகிடுமா, இல்லை என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ அதனால நாங்கள் இதை பற்றி டீட்டெயில்டாக பேச வேண்டாம். பட் த சேம் டைம் உங்களுக்கு கன்வே பண்ணிடணும். இந்த மாதிரி நாங்கள் ரொம்பவே ஹெல்த் எப்படி இருக்குன்னு நிறைய, எப்படியும் ஒரு 200-300 மெசேஜஸ், நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு, எப்படி இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்ட்டு. ஸோ எஸ், நாங்கள் ஹாஸ்பிட்டல் பாஸ்ட் 1 வீக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம், வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு. ஆனால் இப்போது பழைய மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். எங்களுக்கு அதை பற்றி பேசவும் வேண்டாம். நாங்கள் அதை சொல்லி யாரையும் கஷ்டமும் படுத்தக்கூடாது. பிகாஸ் அது இன்னொருத்தவங்களுக்கு பயத்தையும் அவங்களோட என்ன சொல்ற நம்பிக்கையை கெடுக்கிற மாரி ஆகிடும். அப்படின்றதுனால நாங்கள் இந்த விஷயத்த ப்ரொலாங் பண்ணக்கூடாது, பெருசாக அவங்கள வந்து டீட்டெயில் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது. நாங்கள் ரொம்பவே இதுவாக இருக்கும். முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான், பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே எங்களுக்கு நிறைய மென்டல் ட்ராமா, ஃபிசிக்கல் ட்ராமா, நிறைய இஷ்யூஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்த்த விஷயம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ சடனாக ஒரு 1 டே 50% தான் நாங்கள் வந்து வீடியோவில் சொன்ன விஷயம், வெறும் 50% தான். பட் அதை தாண்டி ஸ்டார்டிங்ல இருந்தே எங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்புறம் ஓகேவா இருந்துச்சு, திருப்பி இஷ்யூஸ். இதுக்கு வந்து யாரையுமே ஆப்வியஸ்லி ப்ளேம் பண்ண முடியாதுன்னு டாக்டரே, இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கணும்னு இருந்தால் இருக்கும், இல்லைன்னா ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 3 months இல்லைன்றது ஓகே தான். இன்னும் கஷ்டமாக இருக்காமல் போயிடுச்சே அப்படின்ற மாரி சந்தோஷப்பட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பார்க்குறீங்க, அந்த ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் தான் எங்கள் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஹாப்பினஸையும் காட்டுறோம், சேட்னஸையும் காட்டுறோம். ஸோ இது வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுது கூட நம்ம இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டோம். பட் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், ஏன்னா டெய்லி எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்கேயோ யாரோ ஒருத்தங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க, எப்படி இருக்காங்க தெரியலையே, ஹெல்த் எப்படி இருக்குன்னு. யாரோ அந்த ஒருத்தங்களுக்காகவாது நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி பேபி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே நாங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறோம், எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி பேபி வரணும், ஹாப்பியாக சந்தோஷமான விஷயம் மக்களே. நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதுனால அது வந்து எந்த இடத்துல ஆக்சுவலி எங்கள் லைஃப்பில் நாங்கள் லக்கி பேபி ஃபார்ம் ஆகி வரும்போது எல்லாமே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அது உங்களுக்கு காமிச்சோம். இப்போ சில விஷயங்கள் எங்களுக்கு அப் அண்ட் டவுன் நடக்குது. ஸோ ஒரு நார்மல் பர்சன் லைஃப்பில் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம யூடியூப்ல இருக்கோன்றனால நமக்கு ஹாப்பினஸ் மட்டுமே நடக்கணும், பெஸ்ட்டாக மட்டுமே எல்லாமே நடக்கணும் அப்படி கிடையாது. நம்மளோட கஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது அவங்களுக்கும் அது கஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாரி நாங்கள் நினச்சி எங்களோட சோகங்களை எங்களுக்குள்ளேயே வச்சுப்போம், அதை வெளியே காட்டிக்க மாட்டோம். மேபி அதனால எல்லாரும் நினைக்கலாம் ஓகே இவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாரி இல்லை. எங்கள் லைஃப்லேயும் எல்லா கஷ்டங்களும் இருக்குது, எல்லா துன்பங்களும் இருக்குது, எல்லா வலிகளும். கஷ்டங்களை நிறைய காட்ட மாட்டோம், ஆனால் ஹாப்பினஸை நிறைய நாங்கள் காட்டுவோம். கஷ்டங்களை சுருக்கி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. பிகாஸ் நாங்கள் அப்படி சொல்லும்போது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நிறைய பாசிட்டிவான, பேட் கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்லும்போது நிஜமாவே எங்களுக்கு அது ரொம்ப ஹோப்பாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நாளைக்கு எழுந்து அடுத்த ஒர்க்கை பார்க்க தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் கமெண்ட்டாலே எங்கள் லைஃப்பில் மாறி இருக்கு. வீடியோ பண்ணுறோம்ல, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 100-1000 வாட்டி கிட்ட பேசிக்கிட்டோம், எங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டோம், நம்ம வந்து இதை பற்றி யோசிக்க வேணாம், நீ பேசாத, நீ இதை பற்றி யோசிக்காத, அழுவாத, இந்தமாரி. நான் இல்லை, நமக்குன்னு இருக்கிறது நமக்கு கிடைக்கும், நமக்குன்னு இல்லாதது நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு இல்லைன்னு அதுக்கு அதை கொடுக்காமலே இருந்திருக்கலாம்.
அது கொடுத்துட்டு சரி கஷ்டப்படு விடு, அப்படிலாம் இல்ல யோசிக்க சொல்றேன் கூடாது. அந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெயின் தான் அது காமிக்காமலே நம்ம கையில ஒரு விஷயத்தை காமிக்காமலே இருந்திருந்தா நமக்கு அது பெயினே கொடுக்க போறது இல்ல. அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஹர்ட் ஆகுது. பட் ஓகே, நான் அழுறேன்னு நீங்க அழுவாதீங்க, எனக்கு ஓகே, நான் ஓகே ஆயிட்டேன் இப்போ சரி கொஞ்சம். விடு, நீ அதையே சொல்லாத. அது நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. ஆக்சுவலா நாங்க வந்து இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டோம் மக்களே. பிகாஸ் நம்ம இந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறம், இந்த வீடியோல சொன்னதுக்கு அப்புறம் இதை பத்தி நமக்குள்ள பேசியே கூடாது. பட் ஓகே மக்களே, எல்லாமே நல்லதுக்கு தான். லைஃப்ல வந்து நமக்குன்னு ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அது நமக்கு இல்லைன்னா பேசுறதே பேசிட்டு இருக்கோமா தெரியல. அது வேற முட்டாள்தனமா நாங்க வந்து உளறிட்டு இருக்கோமோ, ஏதாவது கரெக்டா பேசுறோமா இல்லையா, எப்படி எதுவுமே கன்வே புரியல. பண்றது எல்லாருக்கும் அந்த மாதிரி. நாங்க டைட்டில் கூட இதுக்கு ரிலேட்டடா வைக்க வேணாம், ஆனா நம்ம சொல்லணுமே நமக்குன்னு நினைக்கிறவங்க என்ன இந்த விஷயத்தை ஆனா கம்பல்சரி நாங்க வந்து மறைக்கவும் முடியாது. எல்லாருக்குமே தெரியும் நம்ம இப்போ எப்படி இருக்கோம், எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்றது. அது நீங்க இல்லைன்னா உண்மையாலே நாங்க இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் இருக்கவே முடியாதுன்றதுக்காக உங்ககிட்ட கன்வே பண்ணோம் அப்படின்னு மட்டும்தான் நாங்க நினைச்சோம். என்ன சொல்ல, ஆஸ் அ பேரண்ட்ஸா வந்து எங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அது வந்து ஓகே, கடவுள் வந்து இந்த மாரி பண்ணிட்டாரு. ஓகே, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே செய்யவும் முடியாது. இதுதான் நம்ம லைஃப்ல நடக்கும்னு இருக்கப்போ அதுதான் நடந்தாகணும், வேற வழியே இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம், நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல, சும்மா ஏதாவது போட்டு திங்க் பண்ணாத, விடு. இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நாங்க ஜஸ்ட் கன்வே பண்றோம். பட் ஓகே, நாங்க ஓகே ஆயிட்டோம். எங்களுக்கு டைம் போக போக எல்லாமே ஹீல் ஆகும்னு நாங்க கரெக்டா நம்புறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஹீல் ஆயிட்டு இருக்கு. பாக்குறவங்க வந்து மற்ற விஷயங்களை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, இந்த வீடியோவே பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்க ஹாப்பியா வச்சுக்கோங்க. பேபி ஹாப்பியா வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுங்க. எங்களுக்கு சொன்ன விஷயம் தான், நிறைய மியூசிக் கேளுங்க, அப்புறம் நிறைய பாட்டு கேளுங்க, டான்ஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி நல்லா ஸ்மெல் பண்ணுங்க, ஃப்ளவர்ஸ் எல்லாம், அந்த மாதிரி விஷயம்லாம். ஸ்மெல் ஃப்ளவர்ஸ்லாம் பண்ண கூடாது. ஏய், ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் பண்ணணும் சொன்னாங்கடி, அப்பதான் குழந்தை அந்த அழகா பிறக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் என்கிட்ட அப்படிதான்ப்பா சொன்னாங்க. என்னென்ன விஷயம் சொல்றாங்களோ அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணி நல்லா ஹெல்த்தியா இருங்க. பயப்படாதீங்க, முக்கியமான விஷயம் பயப்படாதீங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் மக்களே, பிகாஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? ரொம்ப வலிகள் நிறைஞ்ச ஒரு பார்ட் எங்களுக்கு இது இந்த டைமில் வந்து என்ன ஏது எப்படி இந்தமாரி கேட்டிங்கன்னா எங்களுக்கு அது வந்து அதை எப்படி சொல்கிறது, அதை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி இல்லை இப்போதைக்கு. மென்டலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதை கடந்து வர்றதே எங்களுக்கு பெரிய போகிற மாரி தான், எங்களுக்கு பெரிய போர் மாரி இருக்கும் இது. அதுக்கு நடுவில் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு உண்மையில உடம்புல தெம்பு இல்லை, மனசளவுலையும் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் நம்ம இந்த விஷயத்தை இதோட இப்படியே முடிச்சிடணும் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதுக்கு நடுவில் இந்தமாரி விஷயம்லாம் வரப்போ எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது. அதனால் ஒரு பெரிய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு, இந்த விஷயத்தை நம்ம இதோட விட்டுடலாம், பேசவே வேணாம். நாங்கள் இதுக்கப்புறம் என்ன சொல்றது, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம இருக்க போறது இல்லை. பட் எங்களுக்கு இப்போ இதை திருப்பி பேசி எங்களையும் ஹர்ட் பண்ணிட்டு யாரையும் பயமும் புடுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். எங்க லைஃப்ல இதுவும் ஒரு ஃபேஸ், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு நாங்க இது பண்ணிக்கிறோம். ஆனா வீடியோ எடுத்தா கொஞ்சம் எங்களுக்கு ரிலாக்ஸா தான் இருக்கு. சீரியஸாவே மக்களே, இப்போ பொரி உருண்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா அது இல்ல அப்படி சொல்ல மக்களை வருத்தப்படாதீங்க, நான் ஓகே தான். அதான்டி, சரி லைட்டா சொல்றேன். டிஸ்டர்ப்டா இருந்தா என்னன்னா யார்கிட்டயும் பேசாம அமைதியா ஒரு இல்ல மக்களே, அப்படிலாம் இல்ல மக்கள், உடம்பு முடியல. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹெவி பிளட் லாஸ் இருக்கு, அது ரொம்ப கேர் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருந்த வரைக்கும் ட்ரிப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ சரிப்படல. இப்போ சரிப்படும், இனிமேல் சரிப்பட்டுரும், சரியாயிடும். அதுதான் விஷயமே. அவ வந்து சோகமா ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துடுறா அமைதியா. பட் அதுவே வீடியோ எடுக்கிறோம்னா கொஞ்சம் அந்த பவரோட வந்துடுறா. ஓகே, ஏதாவது ஒரு டைவர்ஷன் தேவைப்படுதுல்ல, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் அடுத்த அந்த இடத்துல இருந்து வெளியே நவுந்துறா. அப்போ அப்படி இருக்கிறப்போ வீடியோ எடுக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாயிரா. நானும் ஓகே, என் பொண்டாட்டி திருந்திட்டாப்பா, நல்லா ஆயிட்டாப்பா அப்படின்னு சந்தோஷமா அவளையும் கூப்பிட்டு வந்தேன். ஓகே மக்களே, ஸோ அவள் தான், வேற எதுவும் இல்லை. நாங்கள் பேசுறதே இதில் திருப்பி நம்ம சொன்னதே திருப்பி சொல்றோம் மக்களே. ஏன்னா எங்களுக்கு தெரியல என்ன பேசுறது அந்த மாதிரி, ஏன்னா உட்காந்தே பேசுறது. ஓகே ஃபைன், இதான் இப்போதைக்கு நிலைமை அப்டேட் வந்து இதுதான். பட் சீக்கிரமா நம்ம கம்பேக் கொடுப்போம், கொஞ்சம் டைம் வேணும். not 4 அது மட்டும் சொல்லணும். we are 3 பட் we are happily 3. நாங்கள் 3 பேரா திருப்பியும் ஹாப்பியா இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லணும். அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் எதாவது சொல்லி இப்போ கூட எதாவது சொல்லிட்டு இருக்கோம். அதனால வேற வீடியோ வரும். இப்போ பாய் சொல்லிடுறோம். பாய்.